மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியது உண்டா, விமர்சிப்பது உண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியவில்லை. ஆனால் கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக எழுகிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொல்லவில்லை. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது. அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்கிற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றி இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வளரும். மாநில கட்சிகளோடு அவர்களை பொருத்தி பார்க்க வாய்ப்பில்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார்கள். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நேர்த்து போனதற்கு அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். அதுதான் பதில் எல்லாமே சொல்லிட்டேன். அதுல எம்ஜிஆர் பற்றி சமீபத்தில் திருமாவளவன் பேசியது அதிமுக பெரிய திருமாவளவன் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதோட இந்த விஷயத்தை நான் பெருசாக்க விரும்பல. ஆனா அன்பு நண்பர் திருமாவளவனுக்கு நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் எனக்கு. ஆனால் தலைவரை பற்றி அம்மாவை பற்றி பேசினா விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக தொண்டன் எவனும் விட மாட்டான். தயவுசெய்து இனிமேல் நிறுத்தி. இப்போ வந்து உங்களுக்கு தலைவர் திரு கருணாநிதி தான். யாருக்கு? டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி. ஆனால் திருமாவளவனுக்கு தலைவர் இப்போ வந்து கருணாநிதி ஆகிட்டார். இன்னைக்கு கருணாநிதி புகழ் பாடுங்க, கருணாநிதியினுடைய இதை வந்து துதிப்பாடுங்க. ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க, ஸ்டாலினுக்கு காவடி துண்டு. எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதை தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சீட்டு வந்து ஒரு 5 சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அது மடிப்பிச்சை ஏந்துற மாதிரி ஏந்துங்க. ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவரை அருமை நண்பர் திருமா அவர்கள் கேட்குறேன், அவமரியாதை பண்ணுறதுல அம்மா அவமரியாதை எந்த விதத்தையும் நியாயம். இனிமேல் தயவுசெய்து பேசாதீங்க. அவரை பற்றி தெரியுமா நான் கேட்குறேன். நீங்கள் சரி ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு அன்னைக்கு கர்ணம்னு ஒரு போஸ்ட் வந்து தெரியுமா? அன்னைக்கு கர்ணம் ஒவ்வொரு கிராமத்திலும் கர்ணம் யார் இருப்பா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களா? கர்ணமா? இல்லை பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருந்தாங்களா? இல்லை வந்து மிகவும் பின்பற்றவர் இருந்தாங்களா? இல்லை சீர்மரபினர்கள் இருந்தாங்களா? யார் இருந்தா? அந்த கிராமம் 12,000 கிராமத்துக்கு அந்த கிராமத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி தான் இருந்தது. அதை ஒரே கையெழுத்தில் அந்த மாதிரி கூடாது,
சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு 12,000 பஞ்சாயத்திலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மர்கள் அத்தனை பேர் வர்றதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இப்போ அன்னைக்கு கர்ணம் வில்லேஜ் முனிசிபல் போய் இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸர்ன்ற பேர் சாதாரண குடிமக்கள் கொடுத்த ஒரு மகான் யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை மறந்துட்டு பேசலாமா அருமை நண்பர்? திரும்ப மறந்துட்டு பேசாத. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ப்ரொமோஷனே கிடையாது, ப்ரொமோஷனே இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொமோஷன் வர முடியும் என்ற அந்த நிலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் ஒரு கையெழுத்தில் போட்டு அதை கொண்டு வந்தார். மறந்து இல்லாமல் திரும்ப அன்பு நண்பர் திரும்ப அதை மறக்காது. இதை மாதிரி 31% இருந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் 50% ஆக்கினாரு. யாரு? திரு கருணாநிதி ஆக்கினாரா? கருணாநிதி என்ன பண்ணாரு? 50-30-20 ஆக்கினாரு. 50-30-20 ஆக்கினாரு. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 31-50 ஆக்கினார். 31-50 ஆக்கி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பின்தங்கியவர்கள், ஆதிராவிடர்கள், பழங்குடியினருக்கு 18+1 19. அது தவிர 31+51 ஆக்கி சமூக நீதி நிலைநாட்டியவர். ஒன்லைட்டு அது என்ன உயர்ந்த ஜாதியா? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆதிராவிடர் வசிக்கின்ற பகுதிகள் மின்சாரம் கிடையாது, படிக்க முடியாது, வெளிச்சம் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடு சொல்லி எல்லா கிராமத்துக்கும் ஒன்லைட் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுத்தது, இலவசமாக கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி நான் சாதனைகள் சொல்ல முடியும், மணிக்கணக்கில் இப்படி சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் இப்படி இவ்வளோ தூரம்